சரி மச்சான், நீ கோவமா இருக்க, நான் வேணும்னா வேற சீட்ல போய் உட்காந்துக்கிறேன். கோவம் போச்சு, நான் மிஸ்டு கால் கொடு. இங்க வர. டேய் காயறா. டிரைவர் கண்ணை கூசுது, லைட் ஆஃப் பண்ணு. வாடா சித்து, வா. வாங்க சார். ஹலோ ப்ரோ. வாமா. போமா சீக்கிரம். ஆடி அசஞ்சு இறங்கிட்டு இருக்கேன். ஏய் சிறுத்தை, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? பாத்ரூம் எங்க சார்? பம்பு செட் பிரச்சனையா? அங்க போ, பாத்ரூம் போ. பக்கத்துல வைக்க கூடாதா? மறக்காம தண்ணி ஊத்துடா. ஹலோ வாங்க. ஐயோ, உள்ளேன்னு சொன்னா 1 கிலோமீட்டர் நடந்துகிட்டு இருக்கனே, எங்க இருக்குன்னே தெரியலையே. எங்க இருக்கு? ஐயோ, இவன்கிட்ட கேட்கலாமா? வேணா, அசிங்கமாயிடும். ஐயோ, இதான் பாத்ரூமா? எருமை, ஒரு ஆம்பளை குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்னது ஆம்பளையா? நீ எல்லாம் ஆம்பளையாடா? ஏ பங்கா பனிக்குடி, பாத்ரூம் எங்கடா இருக்கு? அது அங்க இருக்கு பாரு. ஓ, இங்கதான் இருக்கா? இத முதல்லயே சொல்லிருக்காங்களா? டேய், ஏயா கீழே போடுறா. ஆமாண்டா, கீழே போடுறா. பாத்ரூம்குள்ளேயே தண்ணி இருக்கு, போ. சர்ரா, உன்னை வந்து வச்சுக்கிறேன்டி. அவசரத்துல இதுக்கு பேர் பாத்ரூமாடா? பேசாம மாச்சூரின்னு போர்டு எழுதி போடுங்கடா. என்ன கப்புடா டேய். ஐயோ, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே. இந்த சோப்பு தண்ணியால குடிச்சு தொலைச்சிட்டேன். இந்த ஆள் யார தேடுறான்? ஒருவேளை தென்றலை தான் தேடிக்கிட்டு இருக்கானா? பேசாம தென்றல் ஒரு அர்ஜென்ட் வேலையா ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி இவனை இங்க இருந்து பேக்கப் பண்ணிட வேண்டியதுதான். அப்பதான் சித்து ரூட்டு கிளியர் ஆகும். பாட்டி வா. ஹலோ. டேய் சிறுத்தை. யா இட்ஸ் மீ. இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க இருந்து முன்னாடி பின்னாடி சால போட்ட கண்ணாடி. போதும், அத விடுங்க சார். நீங்க யாரையோ தேடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. தென்றலையா? இல்லங்க, நான் ரெஸ்ட் ரூம் போணும். இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ரெஸ்ட் ரூமா? இருக்கு. ஏய், ரெஸ்ட் ரூமா கேக்குற? ரெஸ்ட் ரூம் நீ அந்த ரெஸ்ட் ரூம்க்குள்ள போனா அப்படியே போயிடுவே. ஹலோ சிறுத்தை, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன். ரெஸ்ட் ரூம் தானே, இப்படி வாங்க. இதுதான் நீங்க கேட்ட ரெஸ்ட் ரூம். வண்டர்ஃபுல் ரெஸ்ட் ரூம். இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களையே மறந்துடுவீங்க. ஓகே சார். சார் நீங்களா போறீங்களா? நீங்களே வரீங்களா? இல்ல, வழி அனுப்பலான்னு கேட்டேன். வாங்க வாங்க சார், வாங்க. பாத்து வாங்க, கஷ்டப்படாதீங்க. பாத்து பொறுமையா நிதானமா போயிட்டு வாங்க சார். அப்படியே உள்ளே கிடந்து சாவு. இங்க ஒளிஞ்சுக்கோ. டிஸ்கஸ்டிங். என்ன இப்படி இருக்கு? சிறுத்தை, ஓபன் பண்ண. கத்து. டேய், அங்க என்னடா பண்ற? டேய் அங்கிள், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா. ஓ, நான் குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து பாக்குறியா? இவர் பெரிய உலக அழகி, இவர் குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அவனை பேசாம குளிக்கிறியால கடப்பா எடுத்து வாயில குத்துவா. டேய் சிறுத்தை. தட்றா. டேய் இடியட், ஓபன் பண்ணு. இடியட் எப்பறா ஓபன் பண்ணுவா? இங்கதான் யாருமே இல்லையே. டேய், கதவை திறந்து விடுறா. தட்றாரு. வாய முடியல, பானை அடிக்கவா. போடா. சிறுத்தை, ஓபன் பண்ணு. இவன் இங்க வரா. டேய்,
இங்க என்ன ஒரு அண்ணன் சத்தம் ரெஸ்ட் ரூம் போனாங்க. ரெஸ்ட் ரூம் போனாரா? யாரு? டேய் கதவை திறடா. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? யாரு உங்களை உள்ள வச்சு தாப்பால் போட்டது? என்னாச்சு? வெளியில லாக் ஆயிருந்ததா? ஆமா ப்ரோ, வெளியில லாக் ஆயிருந்தது. ஆமா. சிறுத்தை எங்க? சிறுத்தை என்ன நம்மள தேடுறானுங்க, நம்மளே போயிருவோம். எங்க இருக்கு? சார் கூப்பிட்டீங்களா? டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மச்சான், நான் அந்த குட்டி பண்ணியும் ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். ஏங்க எதுக்கு வெளியில லாக் பண்ணீங்க? சார் என்னது? நான் லாக்கு, நான் லாக் போட்டனா? சார் நான் ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டேன் சார். நான் நடக்கும்போது ஒரு எறும்பு வந்துட்டா அதை கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்லி வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவேன் சார். என்ன பார்த்துட்டு கேட்டீங்களா சார்? சார் அங்க பாருங்க சார், அது பழைய கதவு சார், அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிட்டு இருக்கு சார். சரி சரி விடு, கையில சந்தேகப்பட்டல இவன். அப்புறம் சார் உள்ளுக்குள்ள பாத்ரூம்லாம் ரிலாக்ஸா போயிட்டு வந்தீங்களா? என்னது இதெல்லாம் ஒரு பாத்ரூமா? எவ்வளவு பேடா இருக்கு. உள்ள ஒரே பேட்ஸ்மேன். ஓ இத பாருங்க, என்னால இந்த மாதிரி பாத்ரூம்லாம் யூஸ் பண்ண முடியாது. பண்ணாத. இதுக்கே இப்படினா நான் எப்படி குளிக்கிறது? சார் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க சார், அதுக்கு இன்னொரு வெர்ஷன் வச்சிருக்கேன். என்ன? அங்க பாருங்க, ஒரு குட்டி பண்ணி குளிச்சிட்டு இருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளிக்க வேண்டியதுதான். நோ 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 சார் நல்லா இருக்கு சார். இங்க பாருங்க, மேகம் கருக்குது, தக தக தகச்சும், மின்னல் அடிக்குது, தக தக தகச்சும் சார். என்னால இங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அதானே என் பிளான். நான் பக்கத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டல் பாத்துக்கிறேன். சார் நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, இந்த ஊர்ல ஒரு ஹோட்டலுக்கே வழி இல்லையா, இதுல சாருக்கு ஸ்டார் ஹோட்டல் கேக்குதா? சார் நான் ஒன்னு சொல்லவா, இந்த ஊர்ல உங்களுக்கு செட் ஆகாது, பேசாம நீங்க சென்னைக்கு கிளம்பிருங்க. சுமாரா ப்ரோ, இப்ப என்ன உங்களுக்கு நல்ல ரூம் வேணும் அவ்வளவுதானே? நான் ரெடி பண்ணி தரேன், வாங்க. ஓகே வாங்க ப்ரோ. போங்க சார், அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு, போங்க. இங்க உட்காருங்க, உட்காருங்க ப்ரோ. நான் உங்களுக்கு அருமையான ரூம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். டேய் ஓகே. டேய் ஏண்டா, நீ தெண்டல் கிட்ட ஃப்ரீயா பழகணும்ன்றதுக்காக அந்த ஆகாஷ் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. நீ என்னன்னா அவனுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ண போற? கல்யாண வீடுன்னு பாக்குறேன், இல்லைன்னா அடிச்சு உன் மூஞ்சி கிஞ்சில உடைச்சிடும். ஆகாஷ பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணது நீதானே எனக்கு தெரியும். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணுன மவனே கொன்னுடுவேன். மேரேஜை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புற வரைக்கும் ஆகாஷ் இங்க இருக்கிறதா எனக்கு சேஃப். இப்ப வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. இப்ப போய் ஆகாஷ்க்கு ரூம் ரெடி பண்ணுவோம், வா. நான் வரேன், ஆனா ரூமை நான் தான் பாப்பேன். ஒருவேளை நான் அப்படி பாத்துட்டா நான் சொல்றபடிலாம் நீ கேட்கணும், ஓகே? சரிடா, வாடா. ஸ்டாப். இங்க ஒரு ரூம் இருக்கு, இது நான் செட் ஆகுதான்னு பாக்குறேன். சரி பாரு. அப்புறம் நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், மறந்துடாத. கேக்குறேன்டா, போறடா. அண்டாகா ககும் அபுக்கா குகும் திறந்திர சீசே. ஏய் உனக்கெல்லாம் அறிவில்ல? பொம்பளை துணி மாத்திட்டு இருக்க, படார நீ பாட்டுக்கு கதவு திறக்க. நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? சோறு தானே திங்குற. ஆமா ஆமா. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய குளத்துல விழுந்த குரங்கு மாதிரி. போடா இங்க இருந்து, இங்க நின்ன பிஞ்சிரும். ஐயோ வேணாமா. டேய் இந்த ரூமும் சரி, இந்த ரூம்குள்ள இருக்கிறதும் சரி, எவனுக்குமே செட் ஆகாது. வா ஓடிரலாம், வாடா. ஏம்மா நீ எல்லாம் பொம்பளை, நீ மட்டும் தான் சொல்லிக்கணும். வேணும்னா ஒண்ணு பண்ணு, போர்டு எழுதி மாட்டிக்க. நான் உனக்கு தரேன், என்னடா நீ உனக்கு சரியா? அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாப்போம். யாரா அவன்? உனக்கு சேவ் பண்ண மாதிரி இருக்கான். யாரா இருக்கும்? டேய் இப்ப நீ அவன கலாச்சியா இல்ல என்ன கலாச்சியா? விரா விரா. டேய் இவன் உட்கார்ந்து இருக்க ஸ்டைல பார்த்தா இவன் கல்யாண மாப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளைக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா இந்த ரூம் தான் பெஸ்டா இருக்கணும். அப்ப ஆகாஷ் இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ண வைக்க போற. டேய் அது எப்பறா முடியும்? அப்ப மாப்பிள்ளை என்ன பண்றது? டேய் அவனை என்ன பண்ண போறேன்னு உள்ள வந்து பாறா, வா. டேய்
தையா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கேவலமானவனா இருக்கானடா. குடு. இவனை போய் எப்படா மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண அந்த மேனேஜர்? கிறுக்கன் தானே செலக்ட் பண்ணுவான். குடுமா சரி வா. பொண்ணுதா வெக்கமா இருக்கு அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு உம்மான்னு ஒரு முத்து கொடுத்து அப்படியே உம்மான்னு கொடுத்துருவேன். இவன் காத்திரியே வாசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் வாசிக்கலடா. நைட் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா எனக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல, ஓ எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு வரும்ல, வரணும்ல. அப்போ என் பொண்டாட்டி பால் சோம்பு எடுத்துட்டு வருவா. பால் சோப்புக்கு வந்துட்டா படம் நிறைய பாப்பான் போல. நான் பாதி குடிச்சிட்டு மீதி அவ கையில குடுப்பேன். அவளும் குடிப்பா. குடிச்சிட்டு சொம்ப ஒரு ஓரமா வச்சுட்டு வச்சுட்டு என் பக்கத்துல வந்து உட்காருவா. அவளை நான் பாப்பேன், அவ என்ன பாப்பா. அப்படியே அவளை அணைச்சு 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 ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நிறுத்திட்டாடா. என்னது வெக்கமா இருக்கா? டேய் நீ பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா எங்க ரெண்டு பேரும் தான்டா வெக்கமா இருக்கு. ஹலோ நீங்க யாரு? ஆமா நீங்க யாரு? கல்யாணம் பண்ணுங்க. பொண்ணு வருவாங்க, அவசரம் வேண்டாம். பை தி வே ஐ அம் சித்து, இவன் சிறுத்தை. நாங்க வந்து சென்னையில இருந்து வரோம். Glad to meet you. உங்க மச்சான் சிங்காரம் மேனேஜர் இருக்காருல்ல, அந்த பிக் எஃப்எம்ல தான் நாங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? Nice to meet நாளைக்கு you. மீட் நாளைக்கு மீட் யூ. ஆனா சும்மா சொல்லக்கூடாது சார், நீங்க பெரிய தைரியசாலி தான். ஏன் திடீர்னு அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சார், இங்க எவ்வளவோ ரூம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு எந்த பயமும் இல்லாம நீங்க இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களே, உண்மையிலே நீங்க பெரிய மாவீரன் தான் சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இந்த ரூம்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இந்த ரூம் வெரி பேட் ரூம் சார். புரியலையே. ஷோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூம்ல உங்க மச்சான் சிங்காரத்தோட ஒண்ணு விட்ட சித்தப்பா கடன் தொல்லை தாங்க முடியாம தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. அடா பாவி. அதோ அந்த ஃபேன்ல தான் தூக்கு மாட்டிக்கிட்டாரு. அந்த ஃபேன்லயா? பாத்தீங்களா, ஃபேன்ல சவுண்ட் கூட ஒரு மாதிரி வித்தியாசமா கேக்குது. அது என்ன சவுண்டுன்னு தெரியுமா? சிங்காரம் சித்தப்பாவோட கொரட்ட சவுண்டு. கிரீஸ் போடலன்னா அப்படிதான்டா கேட்கும். அவர் இப்படித்தான் கொரட்ட விடுவாரு. அந்த ஆளு கோட்ட சவுண்ட் இவ்ளோ கேவலமாவா இருக்கும்? அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ரூம்ல யாருமே தங்குறதே இல்ல. மீறி தங்குனாங்கன்னு வையே, அவங்க சித்தப்பா அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் கொன்னுடுவாரு. அதனாலதான் அப்படியே பூட்டியே வச்சிருந்தாங்க. கல்யாண பிஸில சிங்கார் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டார் போல இருக்கு. ஐயோ எப்பா, என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க தங்கணும்னா எனக்கு கல்யாணம் நடக்காது. ஆளை விடுறா சாமி, நான் வேற ரூம் பார்த்து போறேன். அந்த சிங்காரம் எங்க? இந்த லேட் ஆகுது, சீக்கிரம் போ. குடு சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. போயிடு. டேய் இவன் ஓடுற வேகத்தை பார்த்தா கல்யாணமே வேணாம்னு ஓடிடுவான் போலையாடா. நான் எப்படி பிளான் பண்ணி ஆகாஷ்க்கு ரூம் ரெடி பண்ணி கொடுத்தேன் பாத்தியா? சூப்பர் மச்சான். பக்காவா ஃபேன், அட்டாச்டு பாத்ரூம், எல்லாம் ஓகே. இந்த ரூம் கண்டிப்பா ஆகாஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். சரி வா, நாம போய் கூட்டு வரலாம். ப்ரோ ரூம் ரெடி, வாங்க போலாம். வாங்க ப்ரோ. வாங்க. வாங்க ப்ரோ. கூச்சப்படாதீங்க, வாங்க. இதோ உங்களுக்காக நாங்க அரேஞ்ச் பண்ண வசந்த மாளிகை. அங்க பாத்தீங்களா, அங்க ஃபேன் இருக்கு. இதோ உங்களுக்காக பெட் இருக்கு. அதோ உள்ள அங்க வந்து அட்டாச்டு பாத்ரூம் கூட இருக்கு. அதுக்குள்ள நிறைய கொசு கூட இருக்கு. You mean mosquito? கிட்டோ உள்ள ஒண்ணு கூட இல்லைன்னு சொல்றான். அதான்டா. அதேதான். ரூம் ஓகே தானே ப்ரோ?
நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி ப்ரோ, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாங்க போய் உங்க லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறோம். சரி bro. கடிச்சு விட்டு டேய், கிட்ட என்னடா பண்ண? கிட்ட போலாமா? சரி வரோம் ப்ரோ. Okay. கிட்ட சிது, ரொம்ப தேங்க்ஸ். அட என்ன ப்ரோ தேங்க்ஸ்லாம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாங்க போய் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வரோம். சரி. ஓகே. மாப்பிள்ள இப்படி ஓடுறாரு. என்ன தெரியல. டேய் மாப்பிள்ள கிட்ட என்னடா சொன்னீங்க? பேய பார்த்த மாதிரி தெரிச்சு ஓடிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை கிட்ட அந்த கதையெல்லாம் நான் சொல்லல. எந்த கதை? அந்த கதையை இவன் தான் சொன்னான். அதான்டா எந்த கதை? அந்த கதையை இவன் மட்டும் தான் சொன்னான். எது கேட்கறதா இருந்தாலும் ஏன்டா அப்படி சொன்னா அவன்கிட்ட கேளுடா. ஐயோ சார், பயமா இருக்கு. ஆமாண்டா. ஏன்டா முறைக்கிறடா? அவன் தான்டா சொன்னான்டா, அவன்கிட்ட கேளுடா என் டால்டா அப்படின்னு. என் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனா எல்லாரையும் டா போட்டு பேசிடுவேன் சார். ஆனா பாருங்க, நீங்க மேனேஜர் இல்லையா? உங்ககிட்ட எல்லாம் டா போட்டு பேசிட முடியுமா? இருந்தாலும் இத்தனை டா போட்டு பேசுறதுக்காகடா இவ்வளவு பொறுமையா இருக்கியடா. நீ தெய்வம்டா, தெய்வம். உண்மையிலேயே நீ தெய்வம்டா. டேய் நீ தெய்வம்டா, தெய்வம்டா. டேய் 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 நீ தெய்வம்டா. யாரா பொறுமையா இருந்தா ராஸ்கல்? நீதான்டா பொறுமையா இருந்த. கைய கிடைச்ச ராஸ்கல் கைய கால உடைச்சிருவேன். கிடைச்சாதானே உடைப்பேன். டேய் ஒரு சங்க நின்னு பாறா. நீ வேணா வந்து பாறா, வாடா. நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? என்ன சார், ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? சரி டென்ஷன் ஆகல, என்ன கதைன்னு சொல்லி தொலை. ஆகாஷ் அந்த ரூம்ல தங்க வைக்கிறதுக்காக தான் மாப்பிள்ளைகிட்ட அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். புரியலையா? ஆகாஷ் நம்ம நல்ல விதமா கவனிச்சாதான் ஆண்டாளமா உங்க மேல கோவப்படாம இருப்பாங்க. இது கூட தெரியாம உன்னெல்லாம் எவன் தான் மேனேஜரை போட்டானோ. என்னது? இல்ல சார், என்ன சார், போங்க சார். இல்ல கரெக்ட் தான், நீங்க பண்ணது கரெக்ட் தான். மாப்பிள்ளை வேணா வேற ரூம்ல தங்க வச்சுக்கலாம். சரி ஏதோ ஒரு கதை நீங்களே, அது என்னடா கதை? அததான் பொய்ன்னு சொல்லியாச்சுல, போங்க சார். சும்மா அதையே கேட்டுக்கிட்டு. டேய் சித்து, கதைனால பொய் தான்டா. அது என்னன்னு சொல்லி தொலைங்கடா. பாட்டி சொல்லுங்க பாட்டி. பாட்டி, நாங்க இங்க இப்பதான் வந்து சேர்ந்தோம். நான் இப்பதான் குளிச்சு ரெடியான. இனிமே தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் பாட்டி. இங்க பாருங்க, என்னை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு இங்க எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நீங்க சாப்பிட்டீங்களா? டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்தீங்களா? அப்புறம் நான் அங்க இல்லன்றதுக்காக நீங்க உங்களை பத்தி யோசிக்காம விட்டுறாதீங்க பாட்டி. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு மறக்காம டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுக்கங்க. ஓகேவா பாட்டி? என்னப்பா பாட்டி கிட்ட நீ இப்ப சரியா பேசுற? ஆனா ராத்திரியே ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுன. பாட்டி என்ன சொல்றாங்க? நம்ம ராத்திரி பாட்டி கிட்ட எப்ப பேசணும்? ஹலோ ஆகாஷ், ராத்திரி உனக்கு என்ன ஆச்சு? ஏன் என்கிட்ட அப்படி மரியாதை இல்லாம பேசுன? மரியாதை இல்லாம பேசணும்னா? இத பாரு ஆகாஷ், தென்றலுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமேனு தான் அவ கூட உன்னை அங்க அனுப்பி வச்சிருக்கேன். அத மறந்துட்டு அடுத்தவங்க பேச்ச கேட்டு யாருக்குள்ளயும் நீ காணாம போயிடாத. என்னைக்கும் நீ ஆண்டாளோட பேரன்தான், அத மறந்துடாத. வச்சிடுற. ஹலோ 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 பாட்டி. ஏன் பாட்டி இவ்வளவு கோவமா பேசுனாங்க? அப்படி பாட்டி கிட்ட நம்ம என்ன பேசணும்? எப்ப பேசணும்? டேய் என்னடா ஆச்சு? எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் தனியா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா இரு. சும்மா சமாளிக்காதடா. தென்றல உன்னால மறக்க முடியல, அதனாலதான் இப்படி வந்து இடிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். டேய் சும்மா லூஸ் மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. பார் மச்சான், நான் திரும்பவும் சொல்றேன். தென்றல் மேல உனக்கு இருக்கிற லவ்வ யோசிக்காம அவகிட்ட சொல்லிடு. அதான் உனக்கு நல்லது.
சிறுத்தை சொன்ன மாதிரி சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பார்த்துக்கோ. தென்றல், அப்படியே உன் கையை பிடிச்சிக்கிட்டே காலம் பூரா வாழ்ந்துடலான்னு தோணுது. ஐ லவ் யூ தென்றல்.